படத்தின் தொடக்கத்திலேயே அதர்வாவின் திருமண ஏற்பாடுகள் தடல்புடலாக நடைபெற்று வருகின்றன. அதர்வாவின் தாய்மாமன் நட்டி நடராஜ் திருமணத்திற்கான வேலைகளை எடுத்து செய்து வருகிறார். திருமணம் நாளைக்கு நடக்க இருக்கும் நிலையில மாப்பிள்ளை நண்பர்களுடன் வெளிநாட்டில் உள்ளார். உடனடியாக வெளிநாட்டிலிருந்து அதர்வா தனது நண்பர்களுடன் கிளம்பி சென்னைக்கு வருகிறார். வரும் வழியில் விமானத்தில் ஃபகத் ஃபாசிலை பார்க்க அவரிடம் தன்னுடைய காதலை பற்றி சொல்ல தொடங்குகிறார் அதர்வா. பள்ளி பருவத்தில் பிரீத்தி முகுந்தனை பார்த்த அதர்வா அவரை காதலிக்க தொடங்குகிறார். டியூஷன் சென்டர், டென்னிஸ் விளையாடுற இடம், அந்த மாதிரி எல்லா இடத்துலையுமே பிரீத்தி செல்லும் இடத்திற்கெல்லாம் அதர்வாவும் செல்கிறார். எப்படியாவது அவளிடம் தன்னுடைய காதலை சொல்ல வேண்டும் என துடிக்கிறார். ஒரு நாள் தனது பிறந்தநாள் கொண்டாட்டத்திற்காக அதர்வாவை தனது வீட்டிற்கு பிரீத்தி அழைக்கிறார். அங்கு சென்ற அதர்வா தனது காதலை சொல்ல போகும் நேரத்தில் பிரீத்தி ஒருவர் அல்ல, இரட்டையர்கள், ட்வின்ஸ் என தெரிய வருகிறது. இதனால் வரை யாரை காதலித்தோம் என்கிற குழப்பத்திற்கு ஆளாகிறார் அதர்வா. இதனால் பிரீத்தியிடம் அவரால் காதலை சொல்ல முடியாமல் போகிறது. இப்படியே ஆண்டுகள் செல்ல தற்போது சென்னைக்கு வந்து விடுகிறார் அதர்வா. அங்கு மருத்துவக் கல்லூரியில் படித்து வரும் கயடு லோகரை பார்த்தவுடன் காதலில் விழுகிறார். அவருடன் பேசி பழகிறார். ஆனால் தனது காதலை சொல்ல தயங்கிக் கொண்டே இருக்கிறார். கல்லூரி முடிந்து கயடு தனது சொந்த ஊருக்கு திரும்பும் நிலையில் ரயில் நிலையத்தில் தனது காதலை சொல்கிறார் அதர்வா. ஆனாலும் அவரால் காதலை சொல்லவே முடியவில்லை. இப்படிதான் நேசித்த பெண்களிடம் காதலை சொல்லாமல் தவிக்கும் அதர்வா இறுதியில் காதலை சொன்னாரா அல்லது தனக்கான தன் மாமா பார்த்து வைத்து கொண்டுள்ள பெண்ணை திருமணம் செய்து கொண்டாரா என்பதை இந்த படத்துடைய மீத கதைங்க. அறிமுக இயக்குனர் ஆகாஷ் பாஸ்கரன் எடுத்துக்கொண்ட கதைக்களமும் அதை சுற்றி அமைந்த விஷயங்களும் சர்ப்ரைஸ்களும் மிகவும் அழகாக இருந்தன. ஆனால் திரைக்கதை சுவாரஸ்யமாக இல்லை. படத்தோட தொடக்கம் சிறப்பாக இருந்தாலும் அதன் பின் திரைக்கதையில் ஏற்பட்ட ஒரு லாக் கிளைமேக்ஸ் வரைக்கும் இருக்கு. இதுவே இப்படத்தோட மிகப்பெரிய மைனஸ் பாயிண்டாக மாறி இருக்குன்னு சொல்லலாம். கதாபாத்திரங்களில் எமோஷனலுடன் நம்மால் சுத்தமாக கனெக்டே ஆக முடியல. ஏன் தெரியல. குறிப்பாக அதர்வா காதலை சொல்லிவிடுவாரா இல்லையா என்கிற இடத்தில் நாமும் அந்த பதட்டத்தை உணர்ந்திருக்க வேண்டும்ல. ஆனால் அப்படி ஒரு பதட்டத்தை எந்த ஒரு காட்சி அமைப்பும் நமக்கு தரவே இல்லைங்கிறது பெரிய வருத்தம் தான். அதே போல பல இடங்களில் நமக்கு சலிப்பு ஏற்படும் வகையில் எடிட்டிங் இருந்தது. ஆறுதலாக அமைந்த விஷயம் என்று சொன்னால் அது ஃபகத் ஃபாசிலோட கதாபாத்திரம் தான். கிளைமேக்ஸில் அவருடைய கதாபாத்திரம் படத்தை ஓரளவுக்கு காப்பாற்றியது. கதாபாத்திரங்களின் வடிவமைப்பு இன்னும் கூட அழுத்தமாக இருந்திருக்கலாம் என தோன்றுகிறது. அதர்வா, பிரீத்தி முகுந்தன் மற்றும் கயடு ஆகியோரின் கதாபாத்திரங்கள் தான் படத்தை முழுமையாக கொண்டு செல்கிறது. அவர்களுடன் காதலில் ஏற்படும் வலிகள் திரையின் மூலம் நமக்கு இன்னும் வலுவாக காட்டியிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தோணுது. அதர்வா, பிரீத்தி முகுந்தன் அவர்களுக்கு காதலில் ஏற்படும் வலிகள் திரையின் மூலம் நமக்கு இன்னும் ஸ்ட்ராங்கா காட்டியிருக்கலாம், சுவாரஸ்யமாக இருந்திருக்கலாம். ஆனால் இது நடக்கவே இல்லைங்கிறது தான் மிகப்பெரிய வருத்தம் தான். ஆனால் அதர்வா, பிரீத்தி முகுந்தன் மற்றும் கயடு லோகரின் நடிப்பில் எந்த குறையுமே இல்லைங்க. அதே போல சுதாகர் படத்தில் பட்டைய கிளப்பியிருக்காரு. ரக்ஷன், தமன், டிராவிட், ஏஞ்சலின், ஜொனிட்டா காந்தி ஆகியோரின் பங்களிப்பு படத்திற்கு பலம் சேர்க்கிறது. மேலும் பல பிரபலங்களின் சர்ப்ரைஸ் என்ட்ரியும் நன்றாக இருந்ததுன்னு சொல்லலாம். படத்திற்கு மற்றொரு பெரிய பலம் என்றால் அது இசையமைப்பாளர் தமனின் இசைதான். நடிப்பில் பெரிதாக ஒன்றும் செய்யவில்லை என்றாலும் இசையால் படத்தை காப்பாற்ற தன்னால் முடிந்த அனைத்து முயற்சிகளையும் செய்துள்ளார். பாடல்கள் மற்றும் பின்னணி இசை தரமாக உள்ளது. இவருடைய பாடல்களை தவிர்க்க ரெஃபரன்ஸுக்காக வைக்கப்பட்ட கிளாசிக் பாடல்களுக்கும் கவனம் ஈர்க்கப்பட்டது. நகைச்சுவை காட்சிக்கு நமக்கு ஆறுதல் அளிக்கின்றன. ஒளிப்பதிவு மிகவும் கலர்ஃபுல்லாக இருந்தது. வெளிநாடாக இருந்தாலும் 90s காலகட்டத்தை காட்டிய போதும் ஒளிப்பதிவு ரசிக்கும்படியாக இருந்தது. சில டெக்னிக்கல் ஒர்க்ஸ் இன்னும் நன்றாக இருந்திருக்கலாம்னு தோணுது. பிளஸ் பாயிண்ட்னு பார்த்தோம்னா நடிகைகளுடைய பங்களிப்பு, பாடல்கள், பேக்ரவுண்ட் மியூசிக், கதை களம் நல்லா இருந்துச்சு. ஒளிப்பதிவு 90s காலகட்டத்தை காட்டிய விதம் நல்லா இருந்துச்சு. மைனஸ் பாயிண்ட்னு சொல்லணும்னா சுவாரஸ்யமே இல்லாத ஒரு திரைக்கதை, காட்சிகளின் ஏற்பட்ட ஒரு லாக், கதாபாத்திரங்களுடன் எமோஷனான கனெக்ட் ஏற்படாதது பெரிய மைனஸ் பாயிண்டா எனக்கு தோணுது. மொத்தத்தில் இந்த இதய முரளி நம் இதயத்தில் இடம் பிடித்தாரா இல்லையாங்கிறத நீங்க கமெண்ட் பண்ணுங்க. படம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீக்கெண்ட் நீங்க தியேட்டர்ல போய் ஒரு ஃபீல் குட் மூவியா இந்த படத்தை பார்க்கணும்னா தாராளமா பார்க்கலாம். நம்ம சேனல்ல இந்த படத்துக்கு கொடுக்கக்கூடிய ஸ்கோர் 2.5/5. கீப் சப்போர்ட். நன்றி, வணக்கம். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சினி குரல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சினிமா ரசிகர்களே, சினிமா கூத்துக்கு எங்க குரலு, இது சினி குரலு. ஆமா, எங்க சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சு ஆதரவு தாங்க.